viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி brownies. Sizzling brownies, sizzling plate இல்லாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல brownies செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். 1/2 கப் மைதா, டார்க் சாக்லேட் 200 கிராம், பட்டர் 1/2 கப், பவுடர் சுகர் 1 கப், ஐசிங் சுகர் இல்லைனா நார்மல் சுகரை நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம், வெனிலா எசன்ஸ் கொஞ்சம், கொக்கோ பவுடர் 1/4 கப். கொக்கோ பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் நார்மல் சாக்லேட் எடுத்துருக்கேன். இந்த சாக்லேட் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த சாக்லேட்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். அடுத்ததாக ரெட் வெல்வெட் ப்ரௌனி செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த ரெட் கலர் ஃபுட் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 3 முட்டை. இது தான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு பாலில் பட்டர், அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்ரோவேவில் நான் மெல்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் பாயில் பண்ணி கூட இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் ஒரேடியாக சேர்க்காம இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2வது முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 முட்டையையும் தனித்தனியாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் மைதா சேர்த்துக்கிறேன். மைதாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக சாக்லேட் சிப்ஸ் அல்லது சாக்லேட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேயில் பட்டர் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் மேலேயும் பட்டரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட ப்ரௌனி பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி டப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்திருக்கேன். ப்ரௌனிஸ் நல்லா ரெடி ஆகியிருக்கு.
அடுத்தது சிஸ்லர் பிளேட் இல்லாமல் எப்படி சிஸ்லர் ப்ரௌனி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மல் ஒரு பேனில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச ப்ரௌனி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் மேலே ஐஸ்கிரீமையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு மேலே சாக்லேட் சோஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பேனை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடாகி ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆகி இதில் வந்து ஸ்மோக் வரும்போது சிஸ்லிங் ப்ரௌனிஸாக நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். 3 நாள் கோபமா சொல்லுச்சு. கற்களால செஞ்ச ஜிம்மியோட வீடு உறுதியா இருந்துச்சு. 3 நாள் கிட்ட இருந்து